மதுராந்தகம் என்டிஏ பொதுக்கூட்ட மேடையில் அனுமதி பெறாத மாம்பழ சின்னம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி மாம்பழம் சின்னம் குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படாமல் உள்ளது என்றும், தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அங்கீகரிக்கப்படாத ஒரு சின்னத்தை பொதுக்கூட்ட மேடையில் காட்சிப்படுத்துவது சட்டவிரோதமானது என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த திடலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பதாகைகளில் எல்லாம் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளின் தேர்தல் சின்னமும் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாசினுடைய புகைப்படம் இடம்பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் பாமகவினுடைய அதிகாரப்பூர்வ சின்னமான மாம்பழம் சின்னமும் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில்தான் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார். இது தேர்தல் நடத்தை விதிமீறல் என்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். தேர்தல் விதிகளுக்கு முரணாக மாம்பழம் சின்னத்தை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திலே அன்புமணியினுடைய அடையாளமாக பாமகவின் சின்னத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற கருத்தை மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். அனுமதி பெறாத மாம்பழம் சின்னம் எப்படி அந்த பொதுக்கூட்ட திடலில் வைக்கப்படலாம் என்கின்ற ஒரு கேள்வியினையும் தற்பொழுது பாமக நிறுவனர் எழுப்பியிருக்கின்றார். தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின்படி மாம்பழம் சின்னம் குறித்து இதுவரை இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்கின்ற கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாம்பழம் சின்னம் என்பது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணானது என்கின்ற ஒரு தன்னுடைய குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார். தேர்தல் ஆணையத்தால் இதுவரை அங்கீகரிக்கப்படாத ஒரு சின்னத்தை பொதுக்கூட்ட மேடையிலே காட்சிப்படுத்துவது சட்டவிரோதமானது என்று தனக்கும் தன்னுடைய மகன் அன்புமணிக்கும் இடையிலான மோதலிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னமான மாம்பழம் சின்னம் எந்த ஒரு தனிப்பட்ட அணிக்கும் இதுவரை வழங்கப்பட்டு விடவில்லை. மாம்பழம் தொடர்பான வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கின்றது என்பதாக குறிப்பிட்டு பாமகவின் நிறுவனர் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். தேர்தல் ஆணையத்தின் வசம் நிலுவையில் இருக்கக்கூடிய மாம்பழம் சின்னத்தை மேடையிலே பயன்படுத்துவது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்கின்ற கருத்தையும் பாமக நிறுவனர் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே பாமக நிறுவனர் ஏதேனும் முரண்பட்ட முடிவை எடுப்பாரோ என்கின்ற ஒரு அச்சத்திலே பாமக தொண்டர்கள் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அன்புமணி தலைமையிலான பாமகவிற்கு அந்த தேர்தல் தொடர்பான தேர்தல் ஆணையம் அனைத்து உரிமைகளையும் வழங்கி இருக்கின்றது. பொதுக்குழுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அன்புமணியை பாமகவின் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். என்றாலும் அந்த கருத்திலிருந்து முரண்பட்டு இருக்கக்கூடிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஒரு கருத்தை அவ்வப்பொழுது சொல்லி வருகின்றார். எனவே அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 18 சட்டப்பேரவை தொகுதிகள் வரை பெற்று அவற்றில் போட்டியிடக்கூடும் தன்னுடைய வேட்பாளர்கள் மூலமாக என்று எதிர்பார்க்கப்படும் நிலையிலே அந்த பாமகவினுடைய வேட்பாளர்களுக்கு எதிராக ராமதாஸ் ஏதேனும் ஒரு வகையிலே தேர்தல் பிரச்சாரமோ அல்லது எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பாரோ என்கின்ற ஒரு சந்தேகம் அரசியல் களத்திலே பாமகவினரால் முன்வைக்கப்பட்டு வருகின்றது.